வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி, விஸ்வகுரு மோடி உலக நாடுகளில் சிறந்த தலைவர்களில் சிகரத்தை தொட்ட ஒரு தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி. எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து உலக நாடுகள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, யுக்ரைன் ரஷ்யா போரை கூட ஒரு நொடியில் நிறுத்திவிட்டார். அந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மகிமை இருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடு பிரைம் மினிஸ்டர் மோடிக்காக ரெட் கார்பெட்டை விரித்து அவரை வரவேற்கிறார்கள். அந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மகிமை இருக்கிறது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு கேள்விக்கு முன்பு பயந்து போகிறார். பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு முன்பு இந்த கேள்வி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சர்டிபிகேட்கான கேள்வி. அப்படி என்ன பட்டப்படிப்பு படித்திருக்கிறார், எங்க படிச்சார், இதற்கு முன்பு அவர் காட்டிய அந்த சர்டிபிகேட் அதற்கான ஆதாரம் என்ன, உண்மைத்தன்மை என்ன, அவருடன் படிச்ச சக மாணவர்கள் எங்க, இது போன்ற பல்வேறு கேள்விகள். ஆனால் எதற்குமே பிரைம் மினிஸ்டர் மோடியால் பதில் கொடுக்க முடியவில்லை. திடீர் என்று அமித்ஷா இல்ல மற்ற தலைவர்கள் வெளிவந்து பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் அந்த சர்டிபிகேட் மீது வரக்கூடிய பல்வேறு கேள்விகள், அதற்கான பதில் கொடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பாஜக மற்றும் மோடி அணி. இன்னைக்கு எதற்காக இந்த சர்டிபிகேட் விவகாரத்தை பற்றி நான் பேசிய காரணம் இருக்கிறது. ஒரு ஆர்டிஐ போடப்பட்டது நீரஜ் என்கிற ஒரு நபர் வழியாக. இந்த ஆர்டிஐயில் பிரைம் மினிஸ்டர் மோடி 1978ஆம் ஆண்டு இந்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்கிற அந்த சப்ஜெக்டில் படித்தார் என்று கூறினாரோ, அதற்கான விளக்கம் கேட்டு ஹைகோர்ட்டில் ஜனவரி 23, 2017ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு வெளிவந்தது. இந்த உத்தரவுப்படி நீங்க பார்த்தீர்கள்னா, சிஐசி அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இந்த ஆர்டிஐ முறையில், தகவல் அறியும் சட்ட முறையில் ஒரு கேள்வி கேட்கும் போது இந்த விஷயத்தை பப்ளிக் அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியுமா, கொடுக்கக்கூடாதா, இந்த தகவலை கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா என்கிற முடிவெடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் சிஐசி அவர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதாவது டெல்லி யூனிவர்சிட்டி எம்ஏ, குஜராத் யூனிவர்சிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்கிற இந்த சர்டிபிகேட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி வைத்திருக்கிறார். அவருடன் படித்த மாணவர்கள், அவருடன் யாரெல்லாம் பரீட்சை எழுதினார்களோ அவர்களுடைய டீட்டெயில்ஸ் மற்றும் இந்த சர்டிபிகேட்கான உண்மைத்தன்மை இது தெரிய வரணும். ஆனால் இந்த இடத்தில் ஆர்டிஐக்காக கொடுக்கப்பட்ட பதில், நாங்கள் இந்த சர்டிபிகேட்டை பப்ளிக் டொமைனில் எடுத்து வைக்க முடியாது, இந்த சர்டிபிகேட்டை வேணா நாங்கள் சீல்டு கவரில் கோர்ட்டுக்கு முன்பு எடுத்து வைக்கிறோம். அதாவது நீதிபதி நீங்க பார்த்துக்கோங்க, ஆனா பப்ளிக்கு மக்களுக்கெல்லாம் இது போய் சேரக்கூடாது. ஏன் அப்படி என்ன அந்த சர்டிபிகேட்ல இருக்கு? சர்டிபிகேட் ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட். நீங்க வேலைக்கு போகும்போது அல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, அந்த சர்டிபிகேட்டை அவங்க நிச்சயமாக பார்ப்பார்கள். ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அப்போ அந்த சர்டிபிகேட்ல அப்படி என்னதான் இருக்கிறது என்கிற இந்த கேள்வி வருகிறது. இது மட்டுமல்ல, குஜராத் யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டரைஸ்ட் டிகிரி சர்டிபிகேட் அவர்கிட்ட இருக்கு. அதாவது அவர் படித்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டரை கிடையாது என்கிற ஒரு உண்மை இருக்கிறது. ஆனால் இவரிடம் இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டில் அந்த கம்ப்யூட்டர் காப்பி பிரிண்ட் இருக்கிறது. இதுல என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்கிற ஒரு சப்ஜெக்ட், அதை பற்றி நாங்களும் அலசி ஆராய்ந்தோம். இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்ததாக தான் கூறுகிறார்கள். அதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்க 2 வருடமும் அந்த ஒரே சப்ஜெக்ட் நீங்க படிச்சீர்கள்னா அது வந்து என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸாக தான் அது பிரிண்ட் ஆகி வரும். ஆனால் இந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் தான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. இதே போன்ற இன்னொரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், சத்தீஸ்கரை சார்ந்த குணால் சுக்லா, அவரும் ஒரு கேள்வியை கேட்டு தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே ஒரு பதிலை கேட்டிருந்தார். அதாவது குஜராத் யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் எப்போ வந்தது என்று. அதற்கு அவர்கள் கொடுத்த பதில், எங்களுக்கு கிஃப்டாக தான் வந்தது, இதை நாங்கள் வாங்கவில்லை. அதாவது எங்கேயுமே ரெக்கார்டு வழியாக எந்த விதமான தகவலையும் கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவை எடுத்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த
சர்டிஃபிகேட் விவகாரத்தை உலக நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பல தலைவர்கள் அவர்கள் எங்கே படித்தார்கள், எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்கள், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இது போன்ற எத்தனையோ யூனிவர்சிட்டிகள், டெல்லி யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதை பற்றி பேசும்போது பெருமையாக அவர்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, இவ்வளோ பெரிய தலைவர் எங்களுடைய கல்லூரியில் படித்தார், எங்களுடைய யூனிவர்சிட்டியில் படித்தார் என்கிற ஒரு பெருமை அவர்களுடைய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் பார்த்தீர்களா? அவர்களுடைய யூனிவர்சிட்டிகளில் பெருமையாக எடுத்து வைக்கக்கூடிய காலம் போய் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சர்டிஃபிகேட்டை மறைக்கக்கூடிய வேலையை எதற்காக பார்க்கிறார்கள் எனக்கு புரியவில்லை. ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஜூலை 20 2023 ஆண்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வி முரளிதரன் வழியாக, அதாவது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர், ராஜ்யசபாவில் ஒரு பதிலை கொடுத்திருந்தார். கடந்த 5 வருடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் செலவழித்த தொகை 24,87,00,000 ரூபாய். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கான இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. அதாவது 2024 ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு 3-4 நாடுகள், அதற்கான ஒரு கணக்கு மட்டும்தான் வெளிவந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வெளிநாட்டு பயணங்களுக்கு செல்லும் போது கூட்டமாக இந்தியர்கள், அந்த நாட்டு நபர்கள் அவரை வரவேற்பதும், டண்டோரா அடிப்பதும், அங்கே ஆடல் பாடல் நடப்பதும், ஒரு மிகப்பெரிய கோலாகலமான அந்த காட்சிகளை கோதி மீடியா வழியாக, இந்தியன் மீடியா வழியாக நீங்க பார்த்து வருகிறீர்கள். உங்கள் மனதில் வரக்கூடிய விஷயம் விஸ்வகுரு மோடி, பாருங்க எவ்வளோ ரசிகர்கள் இவருக்கு இருக்கிறார்கள் என்று. ஆனால் அதற்கான உண்மையை நியூஸ் லாண்ட்ரி என்கிற ஒரு வெப்சைட் வெளியிட்டிருக்கிறார்கள். நியூஸ் லாண்ட்ரி ஒரு ஆழமான ரிசர்ச்சை செய்து அதற்கான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த காலமை நீங்க பாருங்கள். சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த செலவு கணக்குகளை வெளிவிட மாட்டார்கள். ஜூலை 2024 ஆண்டு மாஸ்கோ சென்ற பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய செலவுகள், அவருடைய ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது அவர் எங்க தங்கியிருந்தாரோ அந்த ஹோட்டலுக்கான செலவு மட்டுமே 1,61,69,388 ரூபாய். ஹோட்டல் செலவு மட்டும்தான். சரி, பிரைம் மினிஸ்டருக்கு அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படும், அவருடைய போகக்கூடிய மற்ற நபர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த தங்கக்கூடிய வசதிகள்லாம் செய்து கொடுக்கணும். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அங்கே செலவாகிறது. டெய்லி அலவன்ஸ் என்கிற பெயரில் ஒவ்வொரு நாளைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கிடைக்கக்கூடிய பணம் 20,81,303 ரூபாய். இது வெளிநாட்டு பயணம் செல்லும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அலவன்ஸ். எத்தனையோ பேருக்கு வருடத்திற்கு கூட இந்த 20 லட்சம் ரூபாய் கிடைக்காது, அவருக்கு ஒரு நாளைக்கு வெளிநாட்டு பயணத்தின் போது கிடைக்கிது. அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு 20 லட்சம் ரூபாய் பல செலவுகள் இருக்கும். சரி, ஓகே. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் என்கிற பெயரில் 59 லட்சம் ரூபாய். மிஸ்லீனியஸ் என்கிற பெயரில் 62,56,129 ரூபாய். இப்போ இந்த இடத்துல 3வது நம்பர், அதாவது கம்யூனிட்டி ரிசப்ஷன் என்கிற இந்த லைனை மற்றும் பாருங்கள். விளக்கம்லாம் கொடுக்கவில்லை. இந்த இடத்துல தான் மோடிக்காக வரக்கூடிய அந்த கூட்டத்திற்கான அந்த பொய் ஒளிந்திருக்கிறது. தானாகவே மக்கள் வருகிறார்களா, தானாகவே அவருக்கு இந்த வரவேற்பு கிடைக்கிறதா, அல்ல ஒரு செட்டப்பா என்று. அந்த செட்டப்புக்காக செலவு செய்யக்கூடிய பணம் தான் 1,87,97,259. அதாவது கம்யூனிட்டி ரிசப்ஷன். இந்தியர்கள் மோடி அவர்களை சந்திக்க வரும்போது, அவரை சந்திக்க வரக்கூடிய நபர்களுக்கு ஆன செலவு 1,87,97,259. இப்போ பார்த்தீர்களா எப்படி ஹவுடி மோடி நடக்கிறது, எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி அமெரிக்கா செல்லும் போது அங்கே கூட்டமாக மக்கள் வருகிறார்கள், எப்படி மாஸ்கோ செல்லும் போது, துபாய் செல்லும் போது, பல நாடுகளுக்கு செல்லும் போது திடீர் என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களுமே டிக்கெட் போட்டு வரிசையில் நின்று பிரைம் மினிஸ்டர் மோடிக்காக ரோசாப்பூ எல்லாம் வாங்கி கொண்டு நிற்கிறார்கள், வரிசை கேட்டு நிற்கிறார்கள். யாருமே கேள்வி கேட்பதல்ல, அனைவருமே மோடி மோடி மோடி. அந்த மோடி 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 என்று கூறுவதற்கான செலவு தான் இது. அந்த படங்களை கோதி மீடியா எடுத்து காட்டி
கோதை மீடியா அவருடைய மகிமையை பாடும்போது இவர்தான் தலைவர், இவரை தாண்டி வேற எந்த தலைவருமே கிடையாது என்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, துபாய்க்கு சொல்லும் போது 5,12,10,000 ரூபாய் செலவு செய்தாரா. இன்னொரு நாடு கசான், இங்கதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் வருகிறது. கசானுக்கு நீங்க பார்த்தீர்கள்னா அக்டோபர் 2024 சென்றிருக்கிறார் மோடி. ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் 1,62,00,000 ரூபாய். டெய்லி அலவன்ஸ் 25 லட்சம், 25,67,158 ரூபாய் ஒவ்வொரு நாளும் அவர் கிடைக்கிறது. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் என்கிற பெயர்ல 1,79,00,000 ரூபாய். மிஸ்லீனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது சில்லறை செலவு, எதுக்காகலாம் தெரியாது, சில்லறை செலவாக 6,56,27,258, அதாவது ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டை தாண்டி, டெய்லி அலவன்ஸை தாண்டி, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸை தாண்டி சில்லறையாக செலவு செய்யப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 6,56,00,000 ரூபாய். அங்கேயும் அதே போன்ற டிண்டோரெல்லாம் அடித்தார். அங்கேயும் இதே போன்று பல ஆயிரம் மக்கள் அங்க திரண்டார்கள். அங்கேயும் மோதி 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 என்கிற கோஷங்களை நீங்க கேட்டிருப்பீர்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பிரச்சாரத்திற்காக உங்களுடைய வரிப்பணத்தை, என்னுடைய வரிப்பணத்தை வீணாக்கி வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம் என்று. உண்மையிலேயே பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு சிறந்த தலைவராக இருந்திருந்தால், அவரை பார்த்து பல நாடுகள் பயந்திருந்தால், சைனா, ஜப்பான் போன்ற நாடு, அல்ல இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் பாகிஸ்தானிற்கு தன்னுடைய F-16 விமானத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அதோட மெயின்டெனன்ஸிற்காக $352 பில்லியன் கொடுத்திருக்கிறார். அது கொடுத்திருக்க மாட்டார். ஏன்னா பாகிஸ்தானிற்கும் நமக்கும் விரோதம். ஒரு பக்கம் இந்தியாவிற்கு தன்னுடைய வீணா போன ஒரு விமானத்தை விற்க பார்க்கிறார், F-35. அவருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டான எலான் மஸ்க் அவரே கூறியிருக்கிறார், இந்த விமானம் வீணா போன விமானம், இதெல்லாம் முட்டாள்கள் கூட வாங்க மாட்டார்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி தலையில் கட்ட பார்க்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியை அமர வைத்து பிரிக்ஸ் அழிந்து போனது என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அதாவது ஏசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி, எப்படி யூரோப்பிய நாடுகளில் யூரோ இருக்கிறதோ அதே போன்று சதர்ன் ஏசியாவில் பிரிக்ஸ் என்கிற பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்குவதற்காக ஒரு மீட்டிங் போடப்பட்டது. அதற்கான தலைமை தாங்கியது யார் என்றால் மோடி மட்டும்தான். ஆனால் மோடி அமர வைத்து பிரிக்ஸ் அழிந்து போனது, பிரிக்ஸ் இதற்கு மேல் எந்திரிக்கவே முடியாது என்கிற விஷயத்தை ட்ரம்ப் கூறிய போது அவரால் ஒண்ணுமே பேசக்கூட முடியவில்லை. ரஷ்யா யுக்ரைன் வாரை பற்றி எந்த அளவில் இவர்கள் பேசி வருகிறார்களோ, இதே போன்று மெக்ரான் பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ், அவருக்கு முன்பு ட்ரம்ப் ஒரு வார்த்தை தவறா பேசிட்டார், அப்படியே கையை பிடிச்சி நிறுத்தி, நீங்க பேசுறதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார், நீங்க பொய் பேசிட்டு இருக்கீங்க, இதுதான் உண்மை என்று பேசியிருந்தார். நேற்று நீங்க பார்த்தீர்கள்னா ஜெலன்ஸ்கி, யுக்ரைனுடைய பிரசிடென்ட், எந்த அளவில் ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டிற்காக அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லை, பயப்படல, அப்படியே தைரியமாக தன்னுடைய நாட்டிற்காக பேசி இருக்கிறார் அவர். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து இன்னைக்கு உலக நாடுகளே பயந்து போயிருக்கிறார். யோகி ஆதித்யநாத் மற்றும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த அரசாங்கம் நடத்திய கும்பமேளா என்கிற நாடகம் நேற்று முடிவடைந்து விட்டது. அதற்காக மோடி ஒரு பிளாக் எழுதியிருக்கிறார். அந்த பிளாகில் அவர் எழுதிய விஷயம் ஒரு நீண்ட போஸ்ட், அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதியிருக்கிறார். தாயாக பார்க்கக்கூடிய கங்கையை நான் வணங்குகிறேன். அப்படி நாங்க செய்த இந்த கும்பமேளாவில் உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டிருந்தாலோ அல்ல எங்களுடைய முறையில் தவறு நடந்திருந்தாலோ எங்களை மன்னித்து விடுங்கள் என்று. அதாவது நாட்டு மக்களுக்கு முன்பு மன்னிப்பை கேட்டது மட்டுமல்லாமல் கங்கை நதிக்கும் மன்னிப்பை கேட்டிருக்கேன், நிச்சயமாக கேட்டிருக்கேன். அந்த கங்கை நதியை நீங்க போய் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் படு கேவலமான நிலையில் இன்னைக்கு அந்த நதி இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களை அங்க திரட்டி கூட்ட நெரிசல் அங்க நடந்திருக்கிறது, அதை கூட நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத்துடைய
ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது பன்றிகளுக்குத்தான் அங்க கங்கை நதியோரம் குப்பையெல்லாம் தெரிகிறது, பன்றிகளுக்கு தான் அந்த அசிங்கம் தெரிகிறது, கழுகுகளுக்கு தான் சவங்கள் தெரிகிறது என்று. பிரைம் மினிஸ்டர் மோடியும் அங்க கூட்ட நெரிசலில் இறந்த நபர்கள் அந்த சவங்களை பற்றி எழுதியிருந்தார். அப்போ அவரையும் பார்த்து நீங்க கழுகு என்று கூறுகிறீர்களா? இதை விமர்சித்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், மல்லிகார்ஜுன் கர்கே போன்ற பல்வேறு நபர்கள் கும்பமேளாவில் நடந்த பல்வேறு அராஜகம், பல்வேறு அத்துமீறல்கள், அங்க இருக்கக்கூடிய விவிஐபி கல்ச்சருக்காக எந்த விதமான நாடகத்தை நீங்க நடத்தினீர்கள், உங்களுடைய சுய பிரச்சாரத்திற்காக எத்தனையோ நபர்களுடைய உயிருடன் நீங்க விளையாண்டிருக்கிறீர்கள் என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள். ஆனால் அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாது, ஒரு துளி கூட பதில் கொடுக்காத இந்த அரசாங்கம் அவர்களுடைய சர்டிஃபிகேட்கான கேள்வி வந்தாலே ஓடி ஒளிய தொடங்குகிறார்கள். அவர்கள் செலவழிக்கும் போது, அவர்கள் நடத்தக்கூடிய நாடகத்திற்காக செலவழிப்பதற்காக எந்த அளவில் பணம் செலவாகிறதோ அதற்கான கணக்கை கூட வெளிக்காட்டுவதல்ல. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.